தினம் நடக்கும் சம்பவம். ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த நாடக காதல், கௌரவ கொலை, இதை பற்றி என்னென்னாச்சு கருத்துன்றோம். ஆமாம், நாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்குது ஒரு வகையில் பிறருக்கு முட்டாள்தனம், ஒரு வகையில் புத்திசாலித்தனம். இன்றைய முட்டாள் நாளைய புத்திசாலி, நாளைய புத்திசாலி இன்றைய முட்டாள். ஆமாம், நம்ம வேலை வெட்டி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, ஓகே, காரியத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்துச்ச பிறகு வறுமையினாலேயும் பொருளாதாரத்தினாலேயும் அதிகப்படியான செலவுனாலேயும் சில ஆண்கள் தங்கள் குடும்பத்தை பிள்ளைகளோடு விட்டு தனியாக போய்விடுவார்கள். அதே மாதிரி பெண்கள் சில சூழ்நிலையாலேயோ விதியோ தங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு தனியாக போயிடுவார்கள். அது எல்லா சமுதாயத்திலையும் நடக்குது. இந்த சமுதாயம் தான் நடக்கலை, இந்த சமுதாயத்தில் தான் நடக்கலைன்னா சொல்ல முடியாது. அதில் சில சமுதாயங்கள் பொருளாதார உதவி பண்ணுவாங்க. 1000 தான் பொருளாதார உதவி பண்ணாலும் ஒரு தாயும் தந்தையும் இருந்து பிள்ளைகளுக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒரு சமாதானம். வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி கணவன் பிள்ளைகளோ தவிக்க விட்டு போகிறதும், மனைவி பிள்ளைகளை தவிக்க விட்டு போகிறதும் ஒரு சாபக்கேடு தான். அதில் சகிச்சு வாழ்கிற எல்லா மனிதர்களும் ஒரு தெய்வங்கள். அவர்களை கையெடுத்து கும்பிடுவோம். அப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆண்மகன் 4 பிள்ளைகளோட விட்டு அவர் தனியாகவே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கு 2 குடும்பமுமே சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி பிரிச்சுட்டாங்க. இந்த 4 பிள்ளைகளை வச்சுட்டு தாய் ஒரு மிருகம் போல் உழைத்து கொண்டிருந்தார்கள். காலையிலே எந்திரிச்சு தன்னுடைய ஒரு தொழிலுக்கு போவாங்க, சாயந்தரம் வருவாங்க. அதில் கிடைக்க வருமானத்தை வச்சு பிள்ளைகளுக்கு உணவு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த இலவச படிப்பு, இதுகளை வச்சு பிள்ளைங்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த பிள்ளைகளும் தாய் படுற கஷ்டத்தை அறிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் தாய் உட்கார்ந்து தன் பிள்ளைகள்கிட்ட அன்பு எது, நீதி எது, நியாயம் எது, பொருளாதாரம் எது, எப்படி வாழணும்னு பேசுகிறது கூட நேரமில்லாத உழைப்பு. ஒரு மின்சார ட்ரெயின் மாதிரி இங்கேருந்து திருவள்ளூர் டு சென்ட்ரல் மாதிரி டெய்லி உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பிள்ளைகளும் படிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. பருவம் வர வர எல்லாத்துக்கும் ஒரு ஆசைகள் வரும். நம்ம ரஜினி மாதிரி நடக்கலாமா, ஒரு ஹீரோ மாதிரி நடக்கலாமான்ட்டு. அதுதாங்க காதல். அப்போது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மனசில் கவலை. அப்பா அம்மா ஒத்துமையாக இருந்து பல லட்சம் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே அந்த வீடுகளிலே கலாட்டா நடக்கும்போது ஒரு தாயானவள் உழைச்சி உணவை தான் கொடுக்க முடியும். பல லட்சமோ பல கோடியோ கொடுத்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை இல்லை. அப்போ அந்த பருவ வயசு வரும்போது காதலுங்கிற வலையில் போனால் சில நேரங்கள் இலவசமாக கிடைத்து விடுகிறது. உதாரணத்துக்கு ஒரு எந்த சமுதாயத்து பையனாக இருந்தாலும் ஒரு வீட்டில் தாய் கொஞ்சம் அறிவுணர்ச்சி குறைவோ இல்லை ஏதோ ஒரு குறைபாடாக இருந்தால் அந்த சமுதாயத்துக்காரங்களே தங்களுடைய பொண்ணை அந்த குடும்பத்தில் கொடுக்க மாட்டாங்க. பையனை பற்றி விசாரிக்க மாட்டாங்க. அந்த தாய் ஒரு குடும்பக்காரி அப்படின்னு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இல்லை தந்தை கொஞ்சம் பொருளாதாரத்துலேயோ இல்லை ஒரு பேட் ஆஃபைட்டில் இருந்தால் தந்தை சரியில்லைன்னு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த சமுதாயத்து ஒரு பையன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நம்ம அம்மா அப்படி இருக்காங்களே, நம்மளுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு நல்ல ஒழுக்கத்தோடு வாழுகிற பையனை அந்த வாலிப வயசில் இருக்கிற பிள்ளைங்க இந்த பையன் ரொம்ப அழகாக பொறுப்பாக இருக்காரன்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன் மீது ஜாதி கிடந்து மதம் கிடந்து ஒரு ஈர்ப்பு சக்தியில் காதல் வருவது இயற்கை. அதே மாதிரி ஒரு பொண்ணு வீட்டிலையும் தாய் சரியில்லாமல் தந்தை சரியில்லாமல் அந்த வீட்லேயும் பொண்ணு எடுக்கையோ வரதட்சணையோ கொடுக்க வசதி இல்லாத நேரங்களில் அந்த பிள்ளைகளுடைய நல்ல நடக்கைகளை பார்த்துட்டு அந்த பிள்ளை மீது இயல்பாக வர ஒரு காதல் இயற்கை. இந்த இயற்கைகள் சேர்ந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாய் வாழுகிறது இறைவன் படைப்பு. அந்த இறைவன் படைப்பைத்தான் சிலவர்கள் தங்கள் சுயநலத்தால் வெட்டி சாய்த்து விடுகிறார்கள் ஜாதி என்ற பெயரில். இது இறைவனுக்கு செய்கிற துரோகம். ஆமாம், இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுது என்கிறது. இவன் சுய லாபத்துக்காக சுய சம்பாத்தியத்துக்காக
தலைவர்களிட ஆகிக்கொண்டு மதங்களிலே புகுந்து கொண்டு ஜாதிகளிலே புகுந்து கொண்டு வசூல் செய்து இவன் சுதந்திரமாக தன் சந்ததிக்கு சொத்து சேர்ப்பதற்காக சில அப்பாவி உயிர்களை பலியெடுத்து விடுகிறார்கள். சரி, இது போகட்டும். இப்போது இந்த தாயுடைய பிரச்சனைக்கு வரும்போது இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் அடிஷ்னல் கல்வி கற்றுக்க போகுது. அங்கே தாங்க நாடக காதல் ஆரம்பமாகுது. ஆமாங்க, அதே சமுதாயத்தை சேர்ந்த பையன் நாடக காதல் பண்ணுறான். அவன் இந்த பொண்ணை பார்க்குறான், நம்ம ஜாதி தான் பெருசு, நம்ம இனம்தான் பெருசுங்கிறான். அப்படியே கொஞ்சம் பசை உருவாகிறது. இந்த பொண்ணு கட்டுப்பாடான பொண்ணு, பிரஜாதி பிள்ளைகளோட பெயரக்கூடாது, பிரஜாதிகளோட சேர்ந்துடக்கூடாது, அம்மா பேரை கெடுத்துடக்கூடாது, நம்ம வாழ்க்கையை கெடுத்துட ஜாக்கிரதையாக இருந்த பிள்ளை, ஒரு அறிவாளியான பிள்ளை, படித்த பிள்ளை. அப்போ அவன் தன்னுடைய ஜாதியை பற்றி ஒரு அன்பாக பேசினோடனே அவன் மேலே கொஞ்சம் ஈர்ப்பு. அவன் இந்த பொண்ணு வந்த உடனே சைக்கிள் நிப்பாட்டினா எடுத்துக்கொண்டு சைக்கிள் ஸ்டாண்டு போட்டுருவான். அந்த பொண்ணு பேக்கை வாங்கிக்கிட்டு போவான்.